மீண்டும் பதவியேற்பு ரத்து. முஸ்லிம் லீக் வைத்த செக். துணை முதலமைச்சராகிறார் திருமாவளவன். மொத்தமாக சிக்கிய விஜய். தாவேகாவை வளைத்து பிடித்த கம்யூனிஸ்டுகள். ஸ்டாலின் கொடுத்த அவசர அறிவிப்பு. இன்னும் 2 நாள் விஜய் பதவி ஏற்பாரா அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சியா? இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல ஒவ்வொரு நிமிஷமே வேறு செய்தி. இப்போ ஒரு செய்தி பார்க்குறோம், உடனே அடுத்த செய்தி மாறக்கூடிய அளவுக்கு செய்திகள், பிரேக்கிங் நியூஸ் இன்னைக்கு ஹார்ட் பீட் அதிகமாக்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இப்போ விஜய் பதவி ஏற்பார், அவருக்கு தேவையான பெரும்பான்மை கிடைச்சிருச்சு அப்படின்னு செய்தி வந்த நேரத்தில் இல்லை அதெல்லாம் உண்மை இல்லை, எல்லா கோட்டையும் அழிச்சிருங்க, திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு விஜயோட பதவி ஏற்பு ரத்து அப்படிங்கிற வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் செய்தி. இதுக்கடுத்து இது எப்படி மாறுமோன்றது தெரியல. அதாவது விஜய் ஆல்ரெடி அவங்க காங்கிரஸோட சேர்ந்து 112 இருந்த நிலையில 2 கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்திருந்தாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சியுமே நாங்கள் வெளியில இருந்து ஆதரவு. உண்மையாவே கம்யூனிஸ்ட் கட்சி இந்த இடத்துல பாராட்டணும். வரிசையா வரேன். அப்ப 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு சேர்த்து 116 ஆச்சு. முஸ்லீம் லீக் 2 ஆதரவு கொடுத்தாங்க. அப்ப 118 வந்துருச்சு. இன்னும் விடுதலை சிறுத்தை அவங்க ஆதரவு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி விஜய்க்கு தேவையான பெரும்பான்மை கிடைச்சிருச்சு. விடுதலை சிறுத்தை ஆதரவு கொடுத்துட்டாங்க, 120 ஆயிருச்சு அப்படின்னு வந்த செய்திகள் திடுதிப்புன்னு பார்த்தோம்னா இன்னும் விடுதலை சிறுத்தைகள் அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கல. இன்னும் முஸ்லீம் லீக் ஆதரவு கொடுத்தான்னு சொன்னாங்களே, அது பொய் செய்தி. முஸ்லீம் லீக்ல ஆதரவு தெரிவிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்த பிரேக்கிங் நியூஸ் ஓடுது. அப்போ இப்போ என்ன ஆச்சுன்னா 116 தான் ஆச்சு. விஜய் ஆளுநரை போய் சந்திக்கும் போது எல்லா ஊடகங்கள்லையுமே விஜய்க்கு தேவையான பெரும்பான்மை கிடைச்சிருச்சு, 120 வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே விஜய் முகத்தில் அவ்வளோ ஒரு சிரிப்பு, அப்படி ஒரு புன்னகையோட விஜய் அவ்வளோ சந்தோஷத்தோட போய் ஆளுநருக்கு சால்வை போட்டாரு, ஆளுநரை முதுகெல்லாம் தட்டி கொடுத்தாரு. இதெல்லாம் நடந்துட்டு ஆளுநரை சந்திச்சு மனசை வெளியில கூட வரல. அதுக்குள்ள அடுத்த பிரேக்கிங் நியூஸ், முஸ்லீம் லீக் ஆதரவு தெரிவிக்கவே இல்லை. இது வரைக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கல. எங்கள்கிட்ட 3 தடவை அப்ரோச் பண்ணாங்க. நாங்கள் சொன்னது என்னன்னா, நாங்கள் திமுக கூட தான் இருக்கோம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் சொன்னோம். செகண்ட் டைம் தாவே கலந்து அருண்ராஜ் வந்தாரு, அப்பவும் சொல்லிட்டு நாங்கள் திமுக கூட இருக்கோம், திமுக என்ன முடிவோ அதுதான் எங்களோட முடிவு சொல்லி 2வது தடவை சொல்லிட்டோம். 3வது முறை வந்தாங்க, 3வது முறை அதே தான் சொல்றோம், திமுக கூட தான் இருக்கிறோம், திமுகவுடைய முடிவு என்னவோ அதுவே எங்களுடைய முடிவு. இது வரைக்கும் நாங்கள் தாவேகாவுடைய ஆட்சிக்கு ஆதரவுன்ற நிலைப்பாடு நாங்கள் எடுக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்ததால இப்போ தாவேகாவுடைய ஆதரவு என்பது, தாவேகாவுடைய ஆட்சிக்கு ஆதரவு என்பது 116 தான் இருக்கு. இன்னும் 2 தேவை விஜய்க்கு. இன்னும் 2 இடம் தர முடியாம மனுஷன் பாவம் பிச்சுக்கிட்டு நிற்கிறாப்புல. அதாவது இந்த விஜய் அரசியல் வந்ததுலேருந்து அவர் கண்ணாடி போட்டு எங்கேயுமே நம்ம பார்க்கல. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ரொம்ப தலைவலி வந்தால் கண்ணாடி போட்டுருவேன், டென்ஷன் ரொம்ப அதிகமாகிட்டா கண்ணாடி போட்டுருவேன் பாங்க. அந்த நாளாக விஜய் பழைய லவ் டுடே படத்தில், நினைத்தேன் வந்தாய் படத்துலலாம் விஜய் கண்ணாடி போட்டு பார்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் விஜய் கண்ணாடி போட்டு இப்போ தான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப ஓவர் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க போல இருக்கு பாவம். ஏன்னா அவரோட நிலைமையை எப்படி ஆச்சுன்னா, இதுக்கடுத்து கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்தாலுமே மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் மாப்பிள்ளை போட்டிருக்க சட்டை எந்து அப்படிங்கிற கதையாக தான் இருக்குது. அதாவது திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த தீய சக்தியோட கூட்டத்தில் இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் அந்த திமுகவுக்காக விழுந்த ஓட்டு தான் அது எல்லாமே. அப்போ திமுகவுக்கு விழுந்த ஓட்டு மூலியமா தான் விஜய் முதலமைச்சராகவே ஆக போகிறார் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்குது. ஆனால் அதுவே ஆக முடியுமான்னு சொல்லி தெரியல. இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோட நிலைப்பாடுமே உண்மையாலே அவங்களை மனசார பாராட்டலாம். ஏன்னா இந்த இடத்துல விஜய்க்கு பெரும்பான்மை நிரூபிக்க முடியல, காங்கிரஸ் துரோகம் பண்ணி அவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மீதி அவங்களுக்கு இன்னொரு 6 இடம் தேவைப்படுது. இந்த 6 சீட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்கு ஆல்ரெடி அமைச்சர் அப்படின்ற பேச்சுவார்த்தை அங்கே நடந்துட்டு இருக்குது. மீதி இருக்கக்கூடிய இந்த 6 சீட்டுன்ற 3 கட்சிகள், 2 கம்யூனிஸ்ட், ஒரு விடுதலை சிறுத்தை. அப்போ இந்த 3 கட்சிகளுக்குமே என்கிட்ட 2 எம்எல்ஏ இருக்குப்பா, ஒரு அமைச்சர் கொடு, 2 எம்எல்ஏ தர ஒரு அமைச்சர் எனக்கு கொடு, அமைச்சரவையில எனக்கு அங்கம் வகிக்கணும் அப்படின்னு டிமாண்ட் வச்சா விஜய் கொடுத்துதான் ஆகணும். கொடுக்கறத தவிர வேற வழியே இல்லை. ஏன்னா ஒரு முதல் மாநாட்டிலே நாங்கள் ஆட்சியில் பங்கு தரோம், அதிகாரத்தில் பங்கு தரலாம் பேசினார் இல்லையா. அப்போ வேற வழி இல்லை, கொடுத்துதான் ஆகணும். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாங்கள் கூட்டணிக்கு போகலப்பா, விஜய் கூட எங்களுக்கு கூட்டணிலாம் கிடையாது, நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஸ்டாண்டுங்கிறது உண்மையாகவே எனக்கு பதவியெல்லாம் முக்கியம் இல்லை, இந்த நீ தரக்கூடிய பதவியோ இந்த படோபகாரமோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, மாநிலம் நல்லா இருந்தால் போதும். ஏன்னா விஜய்க்கு ஆளுநர் கொடுத்துருக்கக்கூடிய கெடு அப்படிங்கிறது 10ஆம் தேதி மட்டுமே. 10ஆம் தேதிக்குள்ள விஜய் பதவியேற்பு விழா நடத்தி ஆகணும். அப்படி பதவியேற்பு விழா நடத்தாத பட்சத்துக்கு அடுத்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய திமுகவை அதிமுக கேட்பாங்க, அவங்க பெரும்பான்மை நிரூபிக்கணும். பெரும்பான்மை நிரூபிக்கப்படாத பட்சத்தில் இங்கே குடியரசுத் தலைவர், ஆளுநர் மூலமா குடியரசுத் தலைவரோட ஆட்சி நடக்கும். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் தமிழ்நாடு நம்ம எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். அதாவது காஷ்மீரில் அந்த இருக்கக்கூடிய ஆர்டிகல் 370 அந்த மாநிலத்தோட உரிமையை ஒட்டுமொத்தமாக பறிச்சு எடுத்தாங்க. உயிரை பறிச்சு எடுக்கிற மாதிரி பறிச்சு எடுத்துட்டாங்களா,
அங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி எல்லாமே கலைச்சிட்டு, அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை திறந்த வெளியே சிறையில் போட்டு அடைச்சிட்டு, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு, அங்கே ஜனாதிபதியோட ஆட்சி நடத்தப்பட்டது. ஜனாதிபதியோட ஆட்சிங்கிறது அந்த ஜனாதிபதி எப்போ அவர் தேர்தல் நடத்தணும்னு நினைக்கிறாரோ அப்போ தான் அடுத்த தேர்தல் நடத்த முடியும். சும்மா 6 மாசத்துல தேர்தல், 1 வருஷம் தேர்தல்ன்றது வாய் வார்த்தையாக சொல்றது மட்டும்தான். அதுக்கு உதாரணம் நம்ம கண்ணெதிர நடந்த காஷ்மீர், இன்னைக்கு நம்ம கண்ணெதிர நடந்துட்டு இருக்கக்கூடிய மணிப்பூர், இங்கெல்லாம் இன்னும் அவங்க மறு தேர்தலை நடத்த முடியாத அளவுக்கு இப்பேற்பட்ட நிலைமைகளை வச்சிருக்கிறாங்கன்னா, காஷ்மீரில் 5 வருஷத்துக்கு மேலே போராடின பிறகுதான் அங்கே தேர்தலே வந்தது. அவ்வளோ பெரிய போராட்டம் அங்கே நடத்த வேண்டியிருந்தது. நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்ற தேர்தல் வைக்கணும்னு சொன்னதுக்கு பிறகுதான் 5 வருஷத்துக்கு பிறகு அங்கே போராட்டம் பண்ணி தேர்தலை சந்திக்க முடிஞ்சது. அந்த 5 வருஷம் அங்கே பாஜகவுடைய ஆட்சி தான். பாஜக என்னெல்லாம் கொண்டு வர நினைக்கிறோம் எல்லாத்தையுமே அங்கே கொண்டு வரலாம். அவங்களுக்கு எதிராக யாராவது போராட்டம் நடத்தினா அங்கே கடுமையான சட்டங்கள் பயன்படுத்தப்படும். அப்போ அவ்வளோ ஒரு மோசமான அபாயகரமான நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா இங்கே ஆர்எஸ்எஸ் அதை தான் விரும்பிட்டு இருக்காங்க. எப்படியாவது தொங்கு சட்டசபை அமைஞ்சு யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாமல் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் கொண்டு வரணும்னு நினைச்சோமோ, மும்மொழி கொள்கையா, இந்தி திணிப்பா, இங்கே இருக்கக்கூடிய டீலிமிட்டேஷனா, என்னெல்லாம் கொண்டு வரணும்னு நினைச்சோம்னா அதை ஈஸியாக கொண்டு வந்துடலாம் சொல்லி பாஜக ஆர்எஸ்எஸ் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜனாதிபதி வழியா ஒரு கொள்ளை புலவாரியா ஆட்சியை கொண்டு வரணும்னு துடிக்கும் போது அதை தடுத்து நிறுத்துறதா என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் ரொம்ப கிளியரா அவங்களோட அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் சரி, இந்திய கம்யூனிஸ்டும் சரி, 2 கம்யூனிஸ்டும் அவங்களுடைய அறிக்கை பார்த்தோம்னா 2 ஒரே ஜெராக்ஸ் மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக 2 கட்சிகளுமே அவ்வளோ அழகாக கொடுத்து எங்களுக்கு அமைச்சரவை ஆசைலாம் எதுவும் இல்லைங்க, எங்களுக்கு அந்த ஆதரவு எதுவும் தேவையில்ல, விஜய் பாஜக பக்கம் போயிடக்கூடாது, அவங்களுடைய மதவாத சித்தாந்தத்தின் பக்கம் விஜய் போயிடக்கூடாது, இது ஒன்று தான் அவர் எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கணும். மற்றபடி நாங்கள் திமுக கூட்டணியில் தான் மாநிலத்தோட நலன் சார்ந்த விஷயங்களை திமுக கூட்டணியோட சேர்ந்து தான் நாங்கள் பயணிக்க போகிறோம். கூட்டணி என்பது திமுக கூட இந்த இடத்துல ஆதரவு மட்டும்தான் விஜய்க்கு. ஏன்னா விஜய் மூலியமா ஒரு ஆட்சி நடக்கலாம், ஆளுநர் ஆட்சி நடந்துரும். அந்த ஒரு காரணத்துக்காக விஜய்க்கு நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிற ஒரு அருமையான நிலைப்பாடை எடுத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலினுமே கிட்டத்தட்ட அந்த கருத்து தான் சொன்னார். இந்த இடத்துல தமிழ்நாட்டில் ஒரு பதவியேற்பு நடத்த வேண்டியதுன்றது காலத்துடைய கட்டாயம். ஒரு பதவியேற்பு விழா கண்டிப்பாக நடத்தியே ஆகணும். ஒரு அரசு இங்கே பதவியேற்று ஆகணும். அரசு பதவியேற்பு இல்லாமல் இங்கே தடையாக இருக்கக்கூடிய ஆளுநரோட செயல் இது ஒருபோதும் ஏற்றுக்கிறது இல்லை. ஆளுநர் உடனடியாக பதவியேற்பு நடத்தியே ஆகணும். நாங்கள் எதிர்கட்சியாகவே இருந்துக்கிறோம். இங்கே யாருக்கிட்ட இங்கே ஓரளவுக்கு அவங்கள்ட்ட கணிசமான எம்எல்ஏக்கள் இருக்குதோ, யாரு கையில் அவங்க சிங்கிள் லீடிங் பார்ட்டியாக இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் பதவியேற்பு விழா நடத்தியே ஆகணும்னு சொல்லி தாவேகா பதவியேற்கணும்னு திமுக இங்கே முன்னிறுத்துறாங்க. பதவியேற்பு விழா நீங்கள் நடத்தணும், நாங்கள் எதிர்கட்சியாகவே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ தாவேகா பதவியேற்கணும்னா அது இப்படி இல்லைன்னா இங்கே ஆளுநருடைய ஆட்சி நடைமுறைப்படுத்தப்படுறன்னு சொல்லி திமுக இந்த நேரத்தில் கூட அந்த ஒரு இந்த மாநில நலனுக்காக குரல் கொடுக்குறாங்க. இவரை தான் பார்த்து ஸ்டாலின் அங்கிள் திமுக தீய சக்தி அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தார் தெரியுமா? அந்த தீய சக்தி தான் உங்களுடைய பதவியேற்பு விழாவுக்காக நீங்கள் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய பதவியேற்பு விழாவை ஆளுநர் தள்ளி போடுறாரு, அதுக்கு கூட நீங்கள் வாயை திறந்து பேச மாட்டீங்க. அப்போ இந்த நிலைமைகள் இப்படி போயிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அவங்களுடைய நிலைப்பாடுங்கிறது உண்மையாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இதை தாண்டி இப்போ அடுத்து விடுதலை சிறுத்தைகளுடைய முடிவு, அவங்க மட்டும் 2 எம்எல்ஏக்கள் ஓகே ஆதரவுன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஓகே 118 கிடைச்சிரும், விஜய் பதவியேற்பு நடத்திடலாம். இப்போதான் விடுதலை சிறுத்தைகள் அடுத்து ஒரு பெரிய செக் முன்வைக்கிறாங்க. திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கணும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மெயினான டிமாண்டை முன்வைக்கிறாங்க. இதுதான் வாயை குத்து கண்ட இடத்துல புண்ணாக்கிட்டு போவான்னு சொல்லுவாங்க தெரியுமா? நீ தானே வாயை விட்ட அப்படிங்கிற கதையா? விஜய் கட்சி ஆரம்பித்த புதுசில் ஆதவர்ஜனா ஓவரா டைலாக் கூட இருந்தார். என் ஆட்சியில் பங்கு தரணும், ஏன் ஒரு தலித்து முதலமைச்சர் ஆகக்கூடாதா, இந்த தலித்து முதலமைச்சர் ஆகாமல் இருக்கிறதுக்கு திமுக தடை போடுகிறது அப்படின்னு சொல்லி தமிழே தப்பா பேசுவாப்புல ஆதவர்ஜனா. அந்த மாதிரி ஒரு தலித்த முதலமைச்சர் ஆகாமல் இருக்கிறதுக்கு திமுக தடை போடுது, தலித்து தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு பக்கமாக பஞ்சு டைலாக் பேசின ஆதவர்ஜனா அவருடைய கர்மாயிஸ்த பூமரங் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேச்சே இன்னைக்கு அவருக்கு ஆப்பா நிற்கிது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி வைக்கக்கூடிய டிமாண்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடு, எங்களுடைய 2 உனக்கு வந்தாதான் உன்னால பதவியேற்பு நடத்த முடியும். ஏன்னா பாஜக சொல்லிட்டாங்க, பாஜக கையில் ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்குது, அந்த ஒரு எம்எல்ஏ ஊட்டி எம்எல்ஏ நாங்கள் ஆதரவு இல்லைன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அதிமுக ஆதரவு இல்லைன்ட்டாங்க. டிடிவி தினகரன் கிட்ட ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கு, அவங்களும் ஆதரவு இல்லைன்ட்டாங்க. பாமக அன்புமணி கிட்ட 4 எம்எல்ஏ இருக்கு, அவங்களும் ஆதரவு இல்லைன்ட்டாங்க. அப்போ பேலன்ஸ் திருமாவளவன் கிட்டையும் முஸ்லீம் லீக் கிட்ட மட்டும்தான் இருக்குது. முஸ்லீம் லீக் திமுகவுடைய சொல்படி தான் நாங்கள் நடப்போன்ட்டாங்க. அப்போ மீதி ஒன்றே ஒன்று இருக்கிறது திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். இப்போ அவங்க வச்சிருக்கக்கூடிய டிமாண்ட் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வன்னியரசு அவங்க சார்பில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டுக்கிறாங்க.
ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வாங்க வேண்டிய ஒரு நேரம் வந்தது. இது திருமாவுடைய காலம், இனிமே நமக்கு நல்ல காலம் தான் அப்படின்னு சொல்லி வன்னியரசுடைய தரப்புல இருந்து. அப்போ ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு, எங்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்டு நாங்கள் தாராளமாக ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இருந்து முன்வைக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய முக்கியமான பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய சிந்தனை செல்வன் அவர் என்ன சொல்றாருன்னா, நாளைய பொழுது நமக்காக விடியும் அப்படிங்கிறாரு. அப்போ எப்படியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற முக்கியமான ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. இந்த டிமாண்டை யாருமே எதிர்க்க மாட்டாங்க. உண்மையில செம்ம டிமாண்ட் இது. இங்கே ஆதரவு தெரிவித்த கம்யூனிஸ்டோ இல்லை அடுத்து ஆதரவு முஸ்லீம் லீக் ஒருவேளை ஆதரவு தெரிவித்தாலோ அவங்களோ திமுகவோ அதிமுகவோ யாருமே எதிர்க்க மாட்டாங்க. அதனால விஜய்க்கு திருமாவளவன் அவர்களுக்கோ அல்லது விடுதலை சிறுத்தை கட்சிக்கோ துணை முதலமைச்சர் பொறுப்பு தரதை தவிர விஜய்க்கு வேற வழியே இல்லை. அப்போ எப்படி பார்த்தாலும் இங்கே தமிழ்நாடு மக்கள் சேஃப், தமிழ்நாடு அரசியலுங்கிறது ரொம்ப சேஃப் ஜோனில் போயிருக்குது. சிக்கி இருக்கிறது விஜய் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன் தமிழ்நாடு சேஃப் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் இவங்க நாங்கள் விஜய் கூட கூட்டணி, காங்கிரஸ் மாதிரி நாங்கள் கூட்டணின்னு போயிருந்தாங்கன்னா கூட்டணியோட தலைமை தாவேகா விஜய் சொல்கிறத அவங்க கேட்டாகணும். 5 வருஷம் அந்த ஆட்சி நீடிச்சு தான் ஆகணும். அங்கே ஆட்சியில் முன்பின் கருத்து வேறுபாடுகள் எது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும். ஆனால் கம்யூனிஸ்ட்டு நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு, நன்மையான விஷயங்களை திமுக கூட நிற்போம், உங்களுக்கு இந்த ஆட்சியை அமைகிறதுக்காக மட்டும் வெளியிலேருந்து உங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னிச்சையாக ஆட்சி செய்ய முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பாஜக எங்கே எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது. ஒரு அராஜகமான சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த சட்டத்துக்கு எதிராக விஜய் பேசி தான் ஆகணும். அந்த சட்டத்துக்கு எதிராக ஒரு மசோதா நிறைவேற்றி தான் ஆகணும். அந்த சட்டத்துக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி தான் ஆகணும். அப்படி நிறைவேற்றாத பட்சத்துக்கு இவங்க தங்களுடைய வாபஸை ஆதரவு வாங்கிடுவாங்க. ஏன்னா நான் உங்களோட கூட்டணியில் இல்லைப்பா, நான் வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறேன். அப்போ நீ பாஜகவை எதிர்த்து பேசியே ஆகணும். திமுக என்னெல்லாம் நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்களோ அந்த நலத்திட்டங்களை நீங்கள் தொடர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 டிமாண்டை முன் வச்சிருக்காங்க. பாஜகவை எதிர்த்தாகணும், திமுக தொடர்ந்த நலத்திட்டங்களை செஞ்சாகணும் சொல்லி இந்த 2 டிமாண்ட் வச்சதால அந்த டிமாண்டை அடுத்த 5 வருஷத்துக்கு விஜய் செஞ்சுதான் ஆகணும். எங்கேயாவது பாஜக பக்கம் சாஞ்சாலோ பாஜகவுடைய திட்டங்களை எதிர்க்க தவறினாலோ அந்த ஆதரவுங்கிறது அது உடனடியாக வாபஸ் வாங்கப்படும். அப்போ இங்கே ஒரு பக்கம் விஜய்க்கு ஒரு செக் வைக்கப்பட்டிருக்கா. ரெண்டாவது, ஒருவேளை அண்ணன் திருமாவளவன் துணை முதலமைச்சர் ஆகிறவை, இப்போ உள்ள விடுதலை சிறுத்தைகள் சார்பில் அண்ணன் வன்னியரசே துணை முதலமைச்சர் ஆயிரம் சொல்லி வைங்களேன். அப்படி ஒரு நிலைமை வந்தாலும் இங்கே விடுதலை சிறுத்தைகள் விட மாட்டாங்க. அவங்க குடுமையை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டுவாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருவாங்க. எங்கேயாவது பாஜக பக்கம் போய் சாஞ்சாலோ இல்லை கொஞ்சம் பயப்படுற மாதிரி தெரிஞ்சாலோ இவங்களுடைய ஆட்டம் செம்மையாக இருக்கும். அப்போ எந்த ஒரு வகையிலுமே பார்த்தாலும் தமிழ்நாடு ரொம்ப சேஃபாக இருக்குது. இது எக்காரணத்தை கொண்ட பாஜக, ஏன்னா விஜய்க்கு ஒரு நிர்வாக திறன் அவர் கையில் இல்லையே, எதையுமே சரியாக ஒரு ஹேண்டில் பண்ண தெரியல, ஆளுநர் எதிர்த்து பேச தெரியல, கூட்டணி கட்சிகள்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்த தெரியல. அப்போ இப்படி இருக்கும் இந்த 5 வருஷம் எப்படிலாம் சிக்கி தவிக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் இங்கே கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதை விட மாட்டாங்க. இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நிப்பாட்டுவாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கிளியர் கட்டாக தெரியுது. அதனால இந்த கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோட விஜய் ஆட்சி அமைத்தாலும் அது ரொம்ப தமிழ்நாடுக்கு சேஃப் தான் அப்படிங்கிறது தெரியுது. இங்கே சிக்கி இருக்கிறது கடைசியில் விஜய் தான் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. அதனால இந்த இடத்துல இவங்களுடைய முடிவுங்கிறது குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அது தடுத்து நிறுத்தப்பட்டது. அதே மாதிரி விஜய் இங்கே இக்காரணத்து கொண்டு பாஜக பக்கம் போக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இந்த ஆதவ அர்ஜுனா மாதிரி நபர்கள் ஆட்சிக்கு வரட்டும்டா, 6 மாசம்டா, யார் ரவுடின்னு காட்டுறா அப்படின்னு சவால்லாம் விட்டுருந்தார்ல, இன்னுக்கு அப்புறம் அவர் என்னதான் ஆளுங்கட்சியாகவே வந்தாலும் இந்த மாதிரி ஆணவமான பேச்செல்லாம் வர முடியாது. இனி அடக்கி வாசி தான் ஆகணும். ஏன்னா மாப்பிள்ளை நீ போட்டிருக்க சட்டம் ஆகுது அப்படிங்கிற கதையா இனிமேல் அடக்கி வாசி தான் ஆகணும். அதே மாதிரி இதுக்கப்புறம் தான் விஜய் இந்த கூட்டணிகளோட தயவோட ஆட்சி அமைச்சதுக்கு பிறகுதான் விஜயோட நிர்வாகத்திறன் என்ன என்பது அவருடைய ரசிகர்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒரு நடிகர் அப்படிங்கிற காரணத்துக்காக ஓட்டு போட்டாங்கல்ல, இனிமே அவருடைய செயல்பாடுகள் ஒரு ஆளுநருடைய விஷயத்தை ஹேண்டில் பண்ண தெரியல, இதுக்கு அடுத்து இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நல்லா பாருங்களேன், கரூரோட பிரச்சனை அதை ஹேண்டில் பண்ணி தெரியல, அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கடுத்து இப்போ தனக்கு ஒரு பிரச்சனை, ஆளுநர் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறாரு, இறங்கி மாஸ்க் காட்டியிருக்க வேணாமா? இதெல்லாம் சம்பவம் பண்ணுற டைம், இதெல்லாம் ஆளுநர் மாளிகை திணற விட்டுருக்கலாம். ஆனால் எதையுமே பண்ணாமல் இருக்கும்போது இன்னும் அவருடைய ஆட்சியில் இன்னும் பல சவால்கள் இருக்குது. இதெல்லாம் எப்படி விஜய் ஹேண்டில் பண்ண போறாருன்னு சொல்லி அவருடைய நிர்வாகத்திறனுக்கு வைக்கப்பட்ட சவால், அந்த சவாலை அவரோட ரசிகர்கள் இப்போ இந்த 5 வருஷம் அவரோட ரசிகர்கள் பார்ப்பாங்க. ஆஹா, நம்ம சூப்பர் ஆளு தான்ப்பா ஓட்டு போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது புரிதல் அவங்களுக்கு ஏற்படும். இல்லை விஜய் உண்மையில் நல்ல முறையில் ஆட்சி செஞ்சாருன்னா நம்ம மனசார பாராட்டலாம், அவர் கூட நின்றே கூட பாராட்டலாம். அதில் என்ன நடக்குன்ற நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து விஜய் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவாரா? ஏன்னா மானாவாரியாக வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. ஒன்றிய அரசுலேருந்து நம்ம தமிழ்நாடு மாநில அரசுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டே 4 லட்சம் கோடி தான், 4.6 லட்சம் கோடி. இந்த 4 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டே தராங்க. ஆனால் விஜய் இஷ்டத்துக்கு பட்ஜெட் போட்டு வச்சிருக்காரு பாருங்க. அவரு போட்டு வச்சிருக்கக்கூடிய வாக்குறுதிகள்ங்கிறது
12 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டு வச்சிருக்காரு. 12 லட்சம் கோடிக்கு அவர் ஹெவியா பட்ஜெட் போட்டு வச்சிருக்காரு. இது என்னன்னா நம்ம வரவா போறோம் அப்படிங்கிற தைரியத்தில் அடிச்சு விட்டாங்க. நம்ம மோடிஜி இதை தான் செஞ்சாரு. 2014 மோடிஜி ஃபேஸ்புக்கை வச்சு மட்டுமே பிரச்சாரம் பண்ணாரு. அப்போ காசா பணமா அடிச்சு விடு, அமாரா ஆட்சி ஹே, நான் வந்தனா ஹே, ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லயும் 15 லட்ச ரூபா தால்தா ஹே அப்படின்னாரு. ஆனா ஆட்சிக்கு வந்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு 5 ரூபா கூட தரல. மனுஷன் ஜிபே கூட பண்ணி விட மாட்டாரு, ஒரு ரீசார்ஜ் கூட பண்ணி விட மாட்டாரு. ஆனா இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாரு. அந்த மாதிரி இவங்களும் இஷ்டத்துக்கு பல சலுகைகள் அடிச்சு விட்டுருக்காங்க. பெண்களுக்கு மாதம் 2500 ரூபா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுத்தா எந்த வீட்லையுமே சிலிண்டர் காசு கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்காது. ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு, ஒரு சின்ன குடும்பத்துக்கு குறைஞ்சது 2 மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் வந்துடும். அப்போ 6 சிலிண்டருங்க ஒரு வருஷத்துக்கு அது அப்படியே ஈக்குவலாக போயிடும். இனிமேல் சிலிண்டர் எவ்வளோ விலையேறினாலும் கவலை இல்லை, காசு கொடுத்து வாங்கவே தேவையில்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். அப்புறம் தாய் மாமன் சீர், குழந்தை பிறந்தா நகை போட்டுருவேன், கல்யாணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு நான் நகை போட்டு பட்டுப்புடவை எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், எங்கே போனாலும் தமிழ்நாடு முழுக்க எங்கே போனாலும் பஸ்ஸு ஃப்ரீ, வேலை இல்லாத பட்டதாரிக்கு மாதம் 4000 ரூபா உனக்காக நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருக்காப்புல. இதெல்லாம் எப்படி நிறைவேற்ற போறாரு? திமுக வாக்குறுதி நிறைவேற்றலன்னு மேடையாக பேசினாரு. இப்போ இவர் எப்படி இவரோட வாக்குறுதி நிறைவேற்றுவார்னு சொல்லி இவருடைய ஒட்டுமொத்த நிர்வாக திறனையும் அந்த ரசிகர்கள் பார்ப்பாங்க. இதுக்கடுத்து தமிழ்நாடு அரசியல் என்னெல்லாம் பார்க்க போதோ, ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் திக் நிமிடங்கள் மாதிரி நியூஸ் தலைப்பு செய்தி ஒவ்வொரு நிமிஷமும் மாறுற மாதிரி இனி தமிழ்நாடு அரசியல் இது மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் பிரேக்கிங் நியூஸாக தான் தமிழ்நாடு அரசியலும் போக போகுது. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இது பாஜகவுடைய மதவாத சித்தாந்தத்தின் பக்கமோ RSS உடைய மத வெறுப்பின் பக்கமோ இந்த தமிழ்நாடு போகாது. போகிற அளவுக்கு இங்கே யாரும் விடவும் மாட்டோம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.